வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய் விஷால் ரீசென்ட்டா இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர் வந்து நீங்களும் அன்ஷிதாவும் லவ் பண்றீங்களா? அப்டின்ற மாரி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு பதில போட்டு உடைச்சிருக்காரு உண்மைய. அது என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரீசென்ட்டா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் விஷால் அண்ட் தென் அன்ஷிதா 2 பேரும் ஒண்ணா வெளிய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நெறைய ஈவென்ட்ஸ்க்கும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கெட் டுகெதர்னாலும் சரி 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது பார்த்ததுக்கு அப்புறமே வந்து நெறைய பேர் வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு போர்ட்ரையல் வந்து இருக்கு சோஷியல் மீடியால. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகின் நோட்ஸ் ஆங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க டைரக்ட்டா. அதுக்கு விஜய் விஷால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. லைக் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப, அதாவது பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்போதே, தர்ஷிகாவும், அன்ஷிதாவும் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ தட் லைக் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கிறப்பயும் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தைரியமா ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷிகா வெளிய போனதுக்கப்புறம் அன்ஷிதா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்றத அழுத்தி சொல்றாரு. ஸோ ஆங்கர் மறுபடியும் விடாம, "அப்படியா? அப்ப வெளிய பார்க்குறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து நீங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க." அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல, இல்ல. அவ நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எங்கேயாவது போறோம். இப்ப எப்படி பிபி எனக்கு ஃப்ரெண்டோ, காலேஜுக்கு போறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணியே போவோம். இவங்க ஃப்ரெண்ட் வருவாங்கன்ட்டாங்க. போய் நம்மளுக்கு ஒண்ணு செட் ஆகும்ல. அந்த மாதிரி அன்ஷிதா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து விடாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாரு. "இல்ல, இல்ல. எனக்கு வந்து லவ்வர்லாம் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் தான்." அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி இது சிரிக்காம அப்படியே சொல்லுங்க கேமராவ பார்த்து." அப்படின்ற மாரி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. "இல்ல, இல்ல. நான் எதுவா இருந்தாலும் வெளிய சொல்றதுல என்ன இருக்கு? இல்லாதத நம்ம சொல்லி அத வந்து நம்ம ஒரு ஜோடிச்சு எதுவும் பண்ண வேணாம்." அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் அவர் வந்து மக்கள் அ என்ன நெனச்சாலும் சரி, உண்மை என்னவோ அத தான் நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "இல்ல நீங்க 2 பேரும் ஜோடியா இப்ப பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நெறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அதனால படத்துக்கு போனப்பயும் சரி, எல்லாரும் உங்க ஜோடி நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் கேட்கிறேன்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, "ஆமா நெறைய பேர் வந்து எங்க 2 பேர வச்சு லைக் நெறைய விஷயங்கள் வந்து சாங்ஸா இருக்கட்டும் இந்த மாரி போடுறாங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவங்க அட்மையர் பண்றாங்க எங்களோட பேர." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் மக்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம் இல்லாத பட்சத்தில நான் எதுக்கு ஆமா அப்படின்ற மாரி ஒத்துக்கணும் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவிக்கும் வந்து பேட்டி கொடுத்தப்ப அந்த லைவ் பேட்டி குடுப்பாங்கல்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஆனா பார்ட் 2ல வேற ஒண்ணு இருக்கும்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ உண்மையிலேயே இவங்க லவ் பண்ண போறாங்களா? இப்ப வந்து லைக் இவன் ஆல்ரெடி 2, 3 இடத்துல அடி வாங்கியிருக்காரு விஜய் விஷால். ஸோ அவரே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காரு. மேபி அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சு பொறுமையா வந்து இந்த விஷயத்த கையாள்றாரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவர் இன்டர்வியூல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் செகண்ட் பார்ட்டும் இருக்கு. அதில மேபி அவங்க 2 பேரும் லவ் பண்ணலாமா? அப்படின்றது தான் ஒண்ணும் புரியல. ஸோ விஜய் டிவி அந்த லைவ் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது வந்து லைக் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? இல்ல வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்களா? அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸும் அண்ட் தென் சினிமா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.